Hi guys, welcome back to channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல chemical properties of metal தான் பார்க்க போறோம். போன வீடியோல வந்து physical properties of metal and non-metal பார்த்தோம். இந்த வீடியோல chemical properties of metal and non-metal பார்ப்போம். First வந்து metal வந்து oxygen கூட react ஆகும்போது metal oxide form ஆகும். அது வந்து basic in nature. Gold, silver, platinumலாம் வந்து oxygen கூட react ஆகாது. ஏன்னா அது low reactive metals. அதை பத்தி வர பாப்பீங்க போக போக வீடியோல. இது வந்து combination reaction A plus B gives rise to AB, right? A plus B gives rise to AB. இதை வந்து combination reaction அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு reactant வந்து ஒரு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணால் அதுதான் வந்து combination reaction. இது வந்து highly exothermic reaction. மெட்டல்ஸ் வந்து ஆக்சிஜன் கூட டைரெக்டாக ரூம் டெம்பரேச்சரில் ரியாக்ட் ஆகிடாது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பர்ன் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். 2Cu plus HO2 gives rise to 2CuO. Next வந்து sodium plus oxygen gives rise to sodium oxide. அது மாதிரி சொல்லிட்டு ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதை வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுறதுனா வந்து மெக்னீஷியம் ஆக்சைடு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இது வந்து பேசிக் மெட்டல் ஆக்சைட்ஸாக பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ப்ரூவ் பண்ணுறதுனா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன். மெக்னீஷியம் ஆக்சைடு அது கூட வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சொல்யூஷன் மாதிரி ஆக்கிடுறேன். ஏன்னா வந்து லிட்மஸ் வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டரியாக இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு லிட்மஸ் பேப்பரில் கலர் சேஞ்ச் தெரியும். ஸோ அதனால தான் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு மாற்றியிருக்கோம். அதுவும் பேஸ் தான். அதை ரெட் லிட்மஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ப்ளூ லிட்மஸாக மாறும். ரெட் லிட்மஸ் சேஞ்சஸ் டு ப்ளூ லிட்மஸ். ஓகேவா? இல்லைன்னா வேறு ஏதாவது மெத்தட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ஆக்சைடு கூட ஆசிட் HCl ஏதாவது ஒரு ஆசிட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்கும். இது கிடைச்சா என்ன சொல்கிறோம்? இது வந்து பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஓகேவா? அப்படின்னா வந்து இது கண்டிப்பாக பேஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சில ஆம்ஃபோட்ரிக் ஆக்சைட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அலுமினியம் ஆக்சைடு அண்ட் ஜிங்க் ஆக்சைடு. இன்னொன்று வந்து டின் ஆக்சைடு லெட் ஆக்சைடும் இருக்குது. ஆனால் அது நம்மளுக்கு வேண்டாம். நம்ம வந்து எக்ஸாம்ஸில் இது ரெண்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ அது ஆசிடோடு ரியாக்ட் ஆகும்போது அலுமினியம் குளோரைட் ஃபார்ம் ஆகும். பேஸ் கூட ஃபஸ்ட்டு ஆம்ஃபோட்ரிக் ஆக்சைடு அப்படின்னா அதுன்னு தெரிஞ்சுக்கணும். இட் ரியாக்ட்ஸ் வித் போஸ் ஆசிட் அண்ட் பேசஸ். ஓகேவா? ஸோ ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது அலுமினியம் குளோரைடும் பேஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது சோடியம் அலுமினேட்டும் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஜிங்க் ஆக்சைடுக்கும் கொடுத்துருக்கேன். ஜிங்க் ஆக்சைடு வந்து ஆசிடோட இது வந்து ஆசிட் HCl வந்து ஆசிட், ரைட்? இதுவும் ஆசிட், இது பேஸ், இதுவும் பேஸ். ரியாக்ட் ஆகும்போது ஜிங்க் குளோரைட் ப்ளஸ் வாட்டர் ஃபார்ம் ஆகும். பேஸ்க்கும் வந்து அதே மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் சோடியம் பொட்டாசியம் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கெரோசினில் தான் ஸ்டோர் பண்ணும். ஏன்னா வந்து they are highly exothermic, highly reactive with oxygen. ஆக்சிஜன் அட்மாஸ்பியரில் இருக்கும்போதே அது வந்து பயங்கரமாக வந்து ரியாக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர், மெட்டல் ப்ளஸ் வாட்டர் என்ன ஆகும்னா மெட்டல் ஆக்சைடு ஆகும். இந்த மெட்டல் ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரோஜன் கேஸ் வரும். ஹைட்ரோஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகிடும். இந்த மெட்டல் ஆக்சைடு கூட வாட்டர் ஆகும்போது மெட்டல் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். Metals like gold, lead, copper, silver will not react with water. ஏன்னா அது லோ ரியாக்டிவிட்டி சீரீஸில் இருக்குது. அதனால் அது ரியாக்ட் ஆகாது. மெட்டல் வாட்டர் இருக்குல்ல, அந்த வாட்டர் வந்து எந்த ஃபார்மாக இருக்கலாம்னா 3 ஸ்டேட் ஆஃப் ஃபார்ம் இருக்குது. கோல்டு வாட்டர், ஹாட் வாட்டர், ஸ்டீம் வாட்டர். அது வந்து ஒன்றுத்துக்கும் ஒன்று தான் ரியாக்ட் ஆகும். ஸோ சில மெட்டல்ஸ் வந்து கோல்டு வாட்டரில் ரியாக்ட் ஆகும், ஹாட் வாட்டரில் ரியாக்ட் ஆகும், ஸ்டீமில் ரியாக்ட் ஆகும். ஆனால் பொதுவாக அதோட ஃபார்முலா என்னென்னா இதுதான், மெட்டல் ப்ளஸ் வாட்டர், மெட்டல் ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரோஜன் கேஸ். கோல்டு வாட்டருக்கு என்னெல்லாம் ரியாக்ட் ஆகும்னா சோடியம், பொட்டாசியம், கால்சியம். இதில் வந்து எனர்ஜி வந்து லெஸ்ஸாக தான் தேவைப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹாட் வாட்டருக்கு வந்து மெக்னீஷியம், ஸ்டீமுக்கு வந்து அலுமினியம், ஜிங்க், ஐரன். இப்போ வந்து இந்த சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இருக்குல்ல, இது மூணும் வந்து ஹாட் வாட்டர்லேயும் ரியாக்ட் ஆகும், ஸ்டீம்லேயும் ரியாக்ட் ஆகும். ஹாட் வாட்டரில் ரியாக்ட் ஆகிறது ஸ்டீமில் ரியாக்ட் ஆகும். ஸ்டீமில் ரியாக்ட் ஆகுது இது ரெண்டுத்தில் ஆகவே ஆகாது. ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். சோடியம் ப்ளஸ் வாட்டர்னால் வந்து சோடியம் ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். இது வந்து ஹைலி எக்ஸோதெர்மிக்
ஆனால் வந்து கால்சியம் ப்ளஸ் வாட்டர் மட்டும் வந்து லெஸ் விகரஸ். ஓகேவா? இது ரெண்டுமே வந்து ஹைலி விகரஸ். மீதி எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். மெக்னீஷியம்க்கும் அலுமினியம் ஜிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். அலுமினியம் அயனுக்கு கொடுத்துருக்கேன், ஜிங்க் கொடுக்கல. ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். இதில் வந்து என்ன நடக்கும்னா, நம்ம இது மாதிரி பண்ணும்போது கால்சியம் மெக்னீஷியம் இது ரெண்டும் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஃப்ளோட் ஆகும் வாட்டரில். ஏன்னா வந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஸ்டிக்ஸ் ஆன் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் அண்ட் மேக்ஸ் ஹையர் வால்யூம் அண்ட் லோ டென்சிட்டி. வால்யூம் அதிகமாக்கிறதுனால அது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோட் ஆகும், அதுக்கப்புறம் மிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஆசிட் மெட்டல் ப்ளஸ் ஆசிட்னா சால்ட் ப்ளஸ் வாட்டர். இது வந்து சேம் லைக் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், நாட் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், சால்ட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். சாரி. நெக்ஸ்ட்டு ஆசிட்ஸ் டோன்ட் ரியாக்ட் வித் கோல்ட் பிளாட்டினம். அந்த லோவர் ரியாக்டிவ்க்கெலாம் கண்டிப்பாக ஆகவே ஆகாது. என்னென்ன ரியாக்டிவிட்டி சீரீஸ்னால் பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், அலுமினியம், ஜிங்க், அயன், லெட், ஹைட்ரஜன், காப்பர், ஹெச்ஜினா வந்து மெர்க்யூரி, ஏஜினா வந்து சில்வர், ஏயூனா கோல்டு. இதுக்கப்புறம் தான் பிடி வரும். பிடி வந்து பிளாட்டினம். இந்த ஏஜிஏயோ வந்து நோபல் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் 3 வந்து கோல்டு வாட்டர், நடுவில் இருக்கிறது இந்த ஹாட் வாட்டர், இது வந்து ஸ்டீம். ஓகேவா? வாட்டர் கூட ரியாக்ட் ஆகிற மெட்டல்ஸ். எப்போவுமே வந்து ரியாக்டிவிட்டி சீரீஸில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரொம்ப ரியாக்டிவ், லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து லெஸ் ரியாக்டிவ். மோஸ்ட் ரியாக்டிவ் டு லெஸ் ரியாக்டிவ் அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நான் நார்மலாக சொல்லிவிட்டு மெட்டல் ப்ளஸ் ஆசிட் வந்து ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் பண்ணுன்ட்டு. ஆனால் இந்த கண்டிஷனில் லிபரேட் பண்ணாது. NHO3னா என்ன ஆசிட்? நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட்டில் வந்து H2 வந்து லிபரேட் ஆகாது. ஏன்னா வந்து அதுவே ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட். ஓகேவா? அது கூட எப்போ ஆகும்னா மெக்னீஷியம், மேங்கனீஸ் இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது கண்டிப்பாக H2 வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ வந்து எக்ஸாம்பிள் Zn + HCl வந்து என்ன ஆகும்னா Zn குளோரைட், ஜிங்க் குளோரைட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். அது மாதிரி வந்து Znக்கே ஒரு 3 ஆசிட்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன். இதை மெயினாக பார்த்துக்கோங்க. ஜிங்க் ப்ளஸ் நைட்ரிக் ஆசிட், இதில் வந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. ஓகே? அதே மாதிரி இன்னொன்று வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது வந்து நைட்ரிக் ஆசிடோட மெக்னீஷியம் வந்து என்ன சொன்னேன்? இங்கே மெக்னீஷியம் வந்து H2 கேஸ் லிபரேட் பண்ணணும்னு சொன்னால் அதே மாதிரி இங்கே லிபரேட் ஆகுது. இது மெக்னீஷியம், இது மேங்கனீஸ் கூடயும் லிபரேட் ஆகும். வேறு எந்த மெட்டல்ஸ் கூடயும் லிபரேட் ஆகாது. சேம் தான் எழுதியிருக்கேன். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோடியமும் பொட்டாசியமும் நீட் டு பி ஸ்டோர்டு இன் கெரோசின். நெக்ஸ்ட்டு வந்து காப்பர் வந்து ஹீட் ஆகும்போது அது வந்து எரிஞ்சு போயிடாது. என்ன ஆகும்னா பிளாக் கோட்டிங் ஃபார்ம் ஆகும். அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா காப்பர் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சில்வர் கோல்டு வந்து ஆக்சிஜன் கூட வந்து ரியாக்டே ஆகாது. ஈவன் அட் ஹை டெம்பரேச்சர் நம்ம வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது பேர்ன் பண்ணோன்னு சொன்னால ரொம்ப தான் பேர்ன் பண்ணாலும் இந்த சில்வரும் கோல்டும் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மெக்னீஷியம், அலுமினியம், ஜிங்க்லாம் வந்து ஜிங்க், லெட் இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா ஆக்சைடு லேயரை வந்து ஃபார்ம் பண்ணும் டு ஃபர்தர் ப்ரிவெண்ட் ஆக்சிடேஷன். இந்த மெட்டல்ஸ்லாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா செல்ஃப் ப்ரொடெக்டிங் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஆக்சிடைஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா ஆக்சைடு லேயர் வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போ வந்து மெக்னீஷியம் ஆக்சிடேஷன் போச்சுன்னா மெக்னீஷியம் ஆக்சைடு ஆகிடும். அதனால் இதை வந்து செல்ஃப் ப்ரொடெக்டிங் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல் வித் மெட்டல் சால்ட் சொல்யூஷன். ஒரு மெட்டலும் மெட்டல் சால்ட்டும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? இது வந்து ஒன்றுமே கிடையாது. மெட்டல் ப்ளஸ் சால்ட்டு சொல்யூஷன் ஆகும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே படிச்சிருப்போம். அங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிடும். ஹை ரியாக்டிவ் மெட்டல்ஸ் டிஸ்பிளேசஸ் லோ ரியாக்டிவ் மெட்டல்ஸ். ஓகேவா? அதுதான் இங்கே நடந்திருக்கு. அதுக்கு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். ரியாக்டிவிட்டி சீரீஸ்க்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். அரேஞ்சிங் ஆஃப் மெட்டல் இன் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் their reactivity is called reactivity series.
இப்போ வந்து மெட்டல்ஸும் நான் மெட்டலும் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு மெட்டல் ப்ராப்பர்ட்டி தெரியணும். மெட்டலோட ப்ராப்பர்ட்டி லூசிங் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் பிகம் பாசிட்டிவ் அயான். ஓகேவா? நான் மெட்டல் வந்து கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் பிகம் நெகட்டிவ் அயான். இது தெரியணும். அப்புறம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியணும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் 1s1, ஹீலியம் 1s2, லித்தியம். அது மாதிரி வந்து ஒரு 20 எலமெண்ட்ஸ் கிட்டே நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். நான் இங்கே வந்து 14 வரைக்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எழுதிக்கோங்க வேணும்னு. நீங்கள் அப்படியே இதை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் 20 எலமெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 6 எலமெண்ட்ஸ் இருக்குது 20 முடியும், அது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து how do metals and non metal react வந்து இந்த கான்செப்ட் வச்சு தான். ஸோ ரியாக்ஷன் பிட்வீன் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் அகைன் நான் எழுதியிருக்கேன். லூஸ் எலக்ட்ரான், தி கெயின் எலக்ட்ரான். மெட்டல் ப்ளஸ் நான் மெட்டல் வந்து அயானிக் காம்பவுண்ட்டை ஃபார்ம் பண்ணும். எப்படின்னா அயானிக் காம்பவுண்ட் வந்து ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கும் அது ரெண்டுத்துக்குமே. ஏன்னா வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ். நீங்கள் வந்து மேக்னெட்லேயே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னால் வந்து ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கும். அது வந்து அட்ராக்ட் ஆகும்ல. ஸோ அதுதான் வந்து இங்கேயும் நடக்குது. ரைட்டிங் அ டாட் ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து ஒரு மெட்டலும் நான் மெட்டலும் வச்சு டாட் ஸ்ட்ரக்சர் வரைய போகிறோம். இப்போ வந்து சோடியம், இதில் வந்து எதை பற்றி டாட் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கேன்னா வந்து ஜஸ்ட் சோடியத்துக்கு எப்படி பேசிக் சொல்கிறதுன்னு வந்திருக்கேன். நார்மலாக வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் எழுதிடணும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சோடியம் எழுதிட்டு, இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சோடியம் எழுதிட்டு லாஸ்ட் எலமெண்ட், சாரி லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் என்னது? சோடியமுக்கு NS1. ஸோ எண்ணுக்கு மேலே ஒரு டாட் வைக்கணும். அவ்வளோதான் வந்து டாட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சோடியம். அதே மாதிரி எஃப்க்கு ஃப்ளோரின். ஃப்ளோரின் வந்து எத்தனாவது எலமெண்ட்? 10th எலமெண்ட். ஸோ வந்து சாரி ஃப்ளோரின் வந்து 9th எலமெண்ட், நான் 10th எலமெண்ட். 9th எலமெண்ட்னால் இந்த லாஸ்ட் ஷெல்லில் வந்து 2 + 5, ஸோ 7 வேலன்சி இருக்குது. ஸோ 7 டாட்ஸ் வைக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து சோடியம் குளோரைடுக்கு டாட்ஸ் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சோடியம்க்கு எழுதிக்கணும் டாட் ஸ்ட்ரக்சர். சோடியம்க்கு வந்து டாட் ஸ்ட்ரக்சர் வந்து 1. ஓகேவா? அதே மாதிரி குளோரினுக்கு வந்து 7, டாட் ஸ்ட்ரக்சர் வந்து 7. ஸோ இந்த 1 இருக்கிறதுனால இது வந்து லூஸ் பண்ணிடும். மெட்டல்ஸ் ஆல்வேஸ் லூஸ் எலக்ட்ரான். ஸோ இது லூஸ் பண்ணி இதுக்கு 7 தானே இருக்குது. ஸோ 8 வந்தால் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆகிடும். சாரி, நோபல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆகிடும். நோபல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக 8 in the outermost shell. ஸோ இதுவும் ஸ்டேபிளாக இருக்கும், இதுவும் ஸ்டேபிளாக இருக்கும். அதனால் இது வந்து லூஸ் பண்ணி இதுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ அப்படி தான் வந்து NaCl ஃபார்ம் ஆகுது. நீங்கள் அதே மாதிரி வந்து Na2O இதுக்கு வந்து ட்ரை பண்ணி உங்கள் கிளாஸ் ஒர்க்ஸில் அதில் ஏதாவது ரஃப் நோட்டில் எழுதி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட். அயானிக் காம்பவுண்ட் என்னது? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் மெட்டல் ஆட்டம் டு another நான் மெட்டல் ஆட்டம் இஸ் கால்ட் அயானிக் காம்பவுண்ட். அயானிக் காம்பவுண்டுக்கு வேறு பேரில் என்னென்னா போலார் காம்பவுண்ட், எலக்ட்ரோவேலன் காம்பவுண்ட். இதோட ஃபிசிக்கல் நேச்சர் வந்து ஆல்வேஸ் ஹார்ட் அண்ட் சாலிட். மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து they have high melting point and high boiling point. ஏன்னா வந்து அதில் ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து ப்ளஸ் மைனஸ் இது ரெண்டுத்துக்குமே ஆல்வேஸ் ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அதனால் வந்து ஹை மெல்ட்டிங் பாயிண்ட், ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்குது. சால்யூபிலிட்டி வந்து சால்யூபிள் இன் வாட்டர், சால்யூபிள் இன் போலார் சால்வெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக சொல்லலாம். போலார் சால்வெண்ட்ஸில் தான் இந்த வாட்டர் வரும். ஓகேவா? கெரோசினில் சால்வ் ஆகாது. இந்த அயானிக் காம்பவுண்ட் வந்து கெரோசினில் கரையாது, ஆனால் வாட்டரில் கரையும். NaCl தான் உப்பு வந்து வாட்டரில் கரையும், ஆனால் கெரோசினில் கரையாது. ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து எப்போ நடக்கும்னா அது வந்து மால்டன் ஸ்டேஜ். மால்டன் ஸ்டேஜ்னால் வந்து தண்ணி ஊற்றாமல் அதுவே கரையிறது பை ஹீட். நம்ம ஹீட் பண்ணும்போது உப்புலேருந்து தண்ணி வரும். ஸோ அதுதான் வந்து மால்டன் ஸ்டேஜ். அந்த சொல்யூஷனில் வந்து ஹீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகும். அப்புறம் என்ன
தண்ணி வச்சு கரைக்கும் போதே வந்து சொல்யூஷன் மாதிரி ஆகிட்டானே அப்போவும் வந்து ஹீட் பாஸ் ஆகும் பை வாட்டர். நெக்ஸ்ட்டு வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நான் மெட்டல் பார்க்க போகிறோம். நான் மெட்டலுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான். ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் வந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா நான் மெட்டாலிக் ஆக்சைட் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து அசிடிக் இன் நேச்சர். எப்படி டெஸ்ட் பண்ணுறதுனா பை லிட்மஸ் பேப்பரே வந்து நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும். சேஞ்ச் ரெட் லிட்மஸ் வந்து ரெட் லிட்மஸாக தான் இருக்கும், ப்ளூ லிட்மஸ் வந்து ரெட்டாக மாறும். ஓகே, அதே மாதிரி வந்து பியூர் நான் மெட்டல் வந்து டைரெக்டாக வாட்டர் கூடயோ ஆசிட் கூடயோ ரியாக்ட் ஆகாது. ஸோ நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டி வெறும் வித் ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நம்ம வந்து இந்த லெசனை முடிச்சிட்டோம். அடுத்த இருக்க அக்கரன்ஸ் ஆஃப் மெட்டல் இந்த டைம் வந்து டெலிட்டட். ஸோ நம்ம வந்து இந்த லெசன் முடிஞ்சாச்சு. தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.